எப்பமோ கட்டப்பட்டிருக்கணும், ஆனா ரொம்ப தாமதிச்சிட்டு, ரொம்ப டிலே ஆயிற்று. இனி கர்த்தர் இன்னைக்கு ரெஸ்ட் கொடுக்கிறார். கட்ட வேண்டியவைகளை கர்த்தர் கட்ட போகிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், பாலான நிலத்தை பயிர் நிலமாக்குகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இனி கர்த்தர் நமக்காக கட்டுகிற காலம். சரீர பலத்தை கட்டுவார், பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவார், உங்க பிசினஸ் கட்டி எழுப்புவார், உங்க வேலை காரியத்தில் உங்களை கட்டி எழுப்புவார், உங்க பிள்ளைகள் காரியத்தில் உங்களை கட்டி எழுப்புவார். எதுலெல்லாம் உடைஞ்சு இடிஞ்சு அப்படியே கோணலாய் தெரியுதோ அதுலெல்லாம் கர்த்தர் உங்களை கட்டி, நீங்க எந்த அளவு தேவனை நாம் தேடுகிறோமோ அந்த அளவு நம்ம வாழ்க்கையில் அகற்றப்பட வேண்டிய பாதைகள், அகற்றப்பட வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்வார், அகற்றுவார். பிசாசு நினைச்சான் யுத்தம் பண்ணி உன்னை மொத்தமா கவுத்தலாம் நினைச்சான், யுத்தத்தை பண்ணி 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 உன்னை மொத்தமா நாஸ்தி பண்ணிடலாம் நினைச்சான். ஆனா ஆண்டு சொல்ல, இனி உனக்கு விரோதமான யுத்தம், இனி எனக்கு விரோதமான காரியம், இனி எனக்கு விரோதமான மனுஷர்கள், இனி எனக்கு விரோதமான சூழ்நிலைகள் எதுவும் இனி இல்லாமல் போகும். தேவ பிள்ளையே, இனி கர்த்தர் கட்டக்கூடிய காலம், நீ பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பக்கூடிய ஒரு காலம். யாக்கோபே, நீ வேறொன்று பூத்து குலுங்குவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் உன்னை நிரப்பக்கூடிய காலம். ரிசவட் യേശുവേ നാഥ അങ്ങേയാ ആരാധിക്കുന്നു സ്തുതിക്കുന്നു. യേശുവേ നാഥ അങ്ങേയാ ആരാധിക്കുന്നു സ്തുതിക്കുന്നു. മുട്ടോളമല്ല അരയോളവും പോരാ, നിന്നിൽ മുന്നിടുവാൻ കൊതിയായിടുന്നേ. മുട്ടോളമല്ല ആഹാ, നിന്നിൽ മുന്നിടുവാൻ കൊതിയായിടുന്നേ. നിൻ സ്നേഹത്തിൻ്റെ വീതിയും നീലവും ആഴങ്ങളും ഉയരുവാൻ ആരായുവാൻ കൊതിയായിടുന്നേ. Come on. സ്നേഹത്തിൻ്റെ വീതിയും ആഴങ്ങളും ഉയരുവാൻ ആയുവാൻ കൊതിയായിടുന്നേ. മുട്ടോളമല്ല தேவ மகிமை எங்களை முழுமையாய் நிரப்பட்டும் அப்பா. இந்த மகிமை நாளங்களுக்குள்ளார் மாற வேண்டியவைகள், விலக வேண்டியவைகள் எல்லாம் விலகி போகட்டும். ஓளவும் போரா, என்னை நிறைக்குகா நின் அக்னியால், என்னை நிறைக்குகா நின் சக்தியால், என்னை நிறைக்குகா நின் ஜீவனால், நின்னை கோஷிக்குவான். என்னை நிறைக்குகா நின் அக்னியால், என்னை நிறைக்குகா நின் சக்தியால், என்னை நிறைக்குகா நின் ஜீவனால், நின்னை கோஷிக்குவான். முட்டோளமல்ல உராக்காதலரஜே, நின்னில் முன்னிடுவான் கொதியாயிடுமே. முட்டோளமல்ல ஓ ஜீசஸ் யாயிடும் மேல சொல்லுமா. முட்டோளமல்ல அப்பா, எங்களை முழுமையாக நிரப்புங்கப்பா. இந்த ஆராதனையில முழுமையாகப்பா. ஓ முட்டோளமல்ல ஆமென். நின் സ്നേഹത്തിൻ്റെ വീതിയും ഉയരുവാൻ
ஆராயுவான் கொதியாயிடும் ளங்களும் உயருவான் ஆராயுவான் கொதியாயிடும் முட்டோளமல்லா தீதாகதரஷகதலரபா கொதியாயிடும் ரபஷதலரகவா கொதியாயிடும் യേശുവേ നാഥാ അങ്ങേയ come on ആരാധിക്കുന്നു സ്തുതിക്കുന്നു റകടലനദലരബ യെസ് എല്ലാവർക്കും കർത്തരെ സ്തോത്രിப்போம் நமக்கு எதிராக எவ்வளவோ பலமான கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்தை உடைச்சி அது எந்த கூட்டமாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், என் பெரிய தேவைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் உடைச்சி அவருக்கு அது லேசான காரியமாக ஆமென் பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியமா. நம்புகிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி இந்த உபவாச ஜபத்தில், ஆண்டவரே என் பிரச்சனை ரொம்ப பெருசு, என் பாடுகள் ரொம்ப பெருசு, என் எண்ணங்களில் ரொம்ப விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குதுப்பா, என் எண்ணங்கள் சிந்தனைகளில் பல காரியங்கள் ஆண்டவரே யோசனைகள்னால நிறைய நேரங்களில் ஆண்டவரே நான் குன்றி போகிறேன். இந்த பலமான கூட்டம், இந்த பலமான காரியத்தை, இந்த பெரிய காரியத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், இந்த பெரிய காரியத்தை நான் எப்படி ஓவர் கம் பண்ண போகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அது லேசான காரியமாய். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் நீ எல்லாம் லேசான காரியமாக இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. தேங்க்யூ ஜீசஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பலமுள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நீங்க அற்புதம் செய்யறது உமக்கு லேசான காரியம். பெரிய பர்வதமே எம்மாத்திர நீ சமபூமி ஆவாய். பெரிய திறக்கப்படாத இருக்கிற காரியங்கள் எப்பதான் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு என் ராஜாவுக்கு லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமாண்டவரே, எல்லாம் நமக்கு லேசான காரியம். இந்த ஜெபத்தில் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் மகிமையான ஒரு சாட்சியாக இருக்கட்டும். அப்படியே எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்த எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் முழுவதுமாக தருகிறோம். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். காரியம் எல்லாரும் சொல்லுங்க, லேசானது. கையில் உயர்த்தி வாங்கிக்கோங்க. ஆமென்.
ஆமென். பெரிய பர்வதமா இருக்குது நினைக்கிறோம் பார், அது லேசான காரியம். பெரிய தேவைகளா இருக்குது நினைக்கிறோம் பார், அது லேசான காரியம். பெரிய செங்கடலை போல இருக்குதப்பா நினைக்கிறவங்க பார், அது லேசான காரியம். தேவன் அற்புதத்தை செய்வதற்கு, அதை பிளந்து விடுவதற்கு. எரிகோ மாதிரி மதில், ஆண்டவரே எங்களெல்லாம் அதுக்குள்ள எட்டாறு கூட பார்க்க முடியாது, அதெல்லாம் நாங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது நிலை நினைப்பாங்க பாரு, அது லேசான காரியம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன். உலக பிரகாரமான இன்னும் எவ்வளோ பெரிய சம்பூர்ணங்கள், ஆசீர்வாதங்கள், பரிபூர்ணங்களை அடைவது நமக்கு இயேசுவின் பார்வைக்கு, நம் தேவனுக்கு அது லேசான காரியம். ஆமென். சிறையில் இருந்த யோசேப்பை அவனை விடுதலை ஆக்கி அவனை பிரதம மந்திரியாய் உயர்த்துவது அவருக்கு லேசான காரியம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாம் வயது முதிர்ந்தவனாய் இருந்தாலும், சரீரம் செத்து போனவனாய் இருந்தாலும், அவனுடைய சரத்திலிருந்தே பிள்ளையை ஆசீர்வாதத்தை கொடுக்க, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதாக இருந்தாலும் அந்த சாரால் பிள்ளையை பெற்று கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுப்பதும் தேவனுக்கு லேசான காரியமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். வெறும் கோலும் கையுமாக தன்னுடைய பிழைக்க போன யாக்கோபை 2 பரிவாரங்கள் உடையவனாய் மாற்றுவதும் தேவனுக்கு லேசான காரியமாக இருக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே ரொம்ப கொடிய காலத்தெல்லாம் கடந்துட்டோம், ரொம்ப பெருசா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம், ஆனா இந்த ஆராதனை நான் விசுவாசிக்கிறோம், எல்லாமே நீ லேசான காரியமாக இருக்க போகிற விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி அனல் மூட்டி எழுப்பி இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை லேசான, இது எங்களுக்கு லேசான காரியம். எஸ், இதை நாங்கள் லகுவாக பிடித்துக் கொள்வோம், இதை நாங்கள் லகுவாக வாங்கிக் கொள்வோம். இதை லகுவாக, எதெல்லாம் பெரிய 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 மலைகளை போல இருந்துச்சோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் சமபூமியை போல மாற்றி பர்வதத்தெல்லாம் உருக பண்ணி அது தேவனுக்கு லேசான காரியமாக இருக்கிறதற்காக எல்லாரும் விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி, என் வாழ்க்கையில இனி எல்லாம் லேசான காரியமா இருக்க போகிறது. நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லா நாவுகளை திறந்த அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். தேவனுடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது எஸ் 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 சாதாரண தாடை, கழுதையுடைய தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு 1000 பேரை கொன்று போட்ட சிம்சோனுக்கு அது லேசான காரியமாகத்தானே இருந்துச்சு. ஆமென். ஒரு பெரிய சிங்கங்கள் அவனுக்கு விரோதமாய் வந்த போது கூட ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போடுவதற்கு அது லேசான காரியமா இருந்தது போல இனி ஒரு நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் இனி எல்லாம் லேசான காரியமாய், லேசான காரியம். ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாய் உங்க ஜனங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இனி எதுவுமே எங்க ஜனங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு பெரிய கடினமான பாதையா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இனி எல்லாம் லேசான காரியம். ஏன்னா பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியமாய் இருக்கிறதுனால இனி உங்க பிள்ளைகளுக்கு எல்லாமே லேசான காரியமாய், லகுவான காரியமாய் ஆண்டவரே இருக்க போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை தூதிப்பே, நான் உம்மை தூதிப்பேன். எல்லாரும் பாடலாம் கைதட்டி. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை தோற்றி பாடி தூதிப்பேன். கண்மணி போல காத்து கொள்வதா, உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். ஆமென். உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால் உம்மை தூதிப்பேன். ஆமென். உம்மை தூதிப்பேன், நான் உம்மை தூதிப்பேன், இன்னும் என்னும் உம்மை போற்றி பாடி தூதி. ஆஹா, இன்னும் என்னும்
பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். ஆமென். உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதால். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன் சொல்லலாமா? ஆமென். நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி சத்தமாய் வாய்களை திறந்து மால்டாலா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே நம்ம வாசித்து தியானிப்போமா? நல்லா தியானிச்சு ஜெபிக்க போறோம். ஆமென். வார்த்தையை எந்த அளவு எடுத்துக்கொண்டு விசுவாசிச்சு நம்ம தியானிக்கிறோமோ அந்த அளவு அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன், வார்த்தையில் இருக்கிற வல்லமை நமக்குள் கடந்து வரும், உள்ள இறங்கும், அப்புறம் வெளியரங்கமாக அது கிரியை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்மை தாங்குகிறது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். 2 நாளாகமம் 14 பார்த்தீங்கன்னா, நானே வாசித்துட்டுமா? அபியா தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கா இருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபிடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு என்ன செய்தானாம்? கற்பித்தானாம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும். இன்னைக்கு நம்ம எல்லாம் உபவாசத்தில் கூட வந்திருக்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா, கர்த்தரை தேடணும், ஒரு நாட்களை நியமிக்கணும். அல்லையில சொல்லுவோமா? தேவனை தேடுறதுக்கு மனதிணங்கினான். உசியாவை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிற தேவனை தேடவன். கடந்த நாட்களில் ஒரு முறை நான் பேசியிருக்கேன். ஆசா கர்த்தரை தேடும்படியாக நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனையின்படி செய்யவும் யூதா தேசங்களுக்கே கற்பித்தான். கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் ஏன் அதை செய்தான்னு பார்த்தீங்கன்னா, வேதம் அழகா சொல்ல, யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. தேவனை தேடுகிறான், தேவனை தேடும்படி கற்பிக்கிறான். கற்பனைகளின்படியும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்யும்படியாகவும் யூதா முழுவதும் கற்பிக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம், எல்லா பட்டணங்களிலும் இருந்த மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். மால்டா லா ராக்காபோ. கவனிங்க,
நீங்க எந்த அளவு தேவனை நாம் தேடுகிறோமோ அந்த அளவு நம்ம வாழ்க்கையில் அகற்றப்பட வேண்டிய பாதைகள், அகற்றப்பட வேண்டிய காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? அகற்றுவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் தேவனை தேடுகிறதுனால அவன் அந்த நாட்டில் உள்ள தன்னுடைய ராஜாங்கத்தில் இருக்கிற சகல தீட்டுப்படுகிற காரியங்களையும், தன்னுடைய தேசத்தை நாசமாக்க நினைக்கிற காரியங்களையும், அந்த மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் அகற்றி போடுகிறான். ஆமென், அல்லேலூயா. தேவனை தேடும்போது அந்த உணர்வு வரும். அது யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்ம முழுமையாக நெருங்கும் போது, தேவனை நெருங்க 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 உங்களுக்கே தெரிய வரும், இது வேண்டாம், இது நமக்கு தேவையில்லை, இந்த பாதைகள் நமக்கு தேவையில்லை, இந்த மனுஷர்கள் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் உங்களை சில விஷயத்திலிருந்து விளக்குவார் தேவனை தேடும்போது. ஆமென். தேவனை தேடலன்னா எல்லாமே நமக்கு எல்லாமே இருக்கிற மாதிரியே தெரியும், கரெக்டாகவே இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் தேவனை தேட 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 உங்களுக்கே தெரிய வரும், இது வேண்டாம், இது தேவனுக்கு விரோதமான விக்கிரகங்கள், இது தேவனுக்கு விரோதமான மேடையாயிருக்கிறது. ஆமென். அதனால அவன் தேவனை தேடுறதுனால அடுத்த படி என்ன நடக்குன்னா, தேசம் சுத்திகரிக்கப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, தேசம். தேவனை தேடும் போது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பார். எல்லாம் கரங்களை உயர்த்துவோமா? தேவனை நெருங்க நெருங்க கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில விருப்பமாய் காணப்பட்டதோ, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இன்பமாய் காணப்பட்டதோ, எதெல்லாம் சந்தோஷமாய் காணப்பட்டதோ, அது எல்லாம் உனக்கு தேவையில்லாதவைகளாய் மாறும். அதை நீ வெறுக்கிறவைகளாய் மாறும். அதை நீ அகற்றி போடுகிறவளாய் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை அலங்கரிப்பார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏமே, நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எஸ், அப்படியே வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க, எல்லாம் கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. மால்டா காப்போ, அப்படியே ஆவியில் நிரம்பி பேசுங்க. ஆமா ஆண்டவரே, இன்றைக்கு நான் எதுல குறை உள்ளவனாய் இருக்கிறேன்? தேவனை தேடுவதில் நான் குறை உள்ளவனாய் இருக்கிறேனோ, தேவனை தேடுவதில் நான் குறை உள்ளவளாய் இருக்கிறேனோ, அதனால் நிறைய நேரங்களில் சில விஷயங்கள் இருந்துட்டு போகுதுன்னு நான் அட்ஜஸ்டபிள் ஆயிட்டு இருக்கிறேனோ ஆண்டவரே. ஆனா இந்த ஆராதனையில் உம்முடைய வார்த்தை ஆசா தேவனை தேடும் பொழுது அவன் கண்களுக்கு முன்பதாக இருந்த விக்கிரக மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் அவன் அந்த தேசத்தை விட்டு கர்த்தர் அகற்றும்படியான கிருபையை கொடுத்தது போல இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் தேவனே, என் வாழ்க்கையில், எங்க குடும்பங்களில், இந்த ஊழியங்களில் எல்லாவற்றிலும் சுவாமி, இன்றைக்கு நாங்கள் உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே, உம்மை தேடும்படி வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த தேடக்கூடிய ஆசவை போல உங்க சமூகத்தை நாடக்கூடிய கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆமென். இன்னைக்கு மெயின் காரியம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவனை தேடுறதுல இருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த இது ஒரு பைபிள் ஸ்டடி கூட மாதிரி பாருங்க, சரியா? அவன் விளக்குனானா, அந்த 6ஆம் வசனத்தை வாசிமா. கர்த்தர் அவனுக்கு எல்லா கரங்களை உயர்த்தி, நமக்கு இது தேவை தானே? ஊழியத்தில் இது தேவை தானே? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவை தானே? மெயின் ரூட் எங்க இருக்கு? தேவனை தேடுறதுல இருக்கு. ஆமென். மெயின் ரூட் எங்க இருக்கு? தேவனை தேடுறதுல இருக்கு. தேவனை தேடும் போது அகற்றப்பட வேண்டியவைகள் நம்ம வாழ்க்கையில் அகற்றப்படும். ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த உபவாச நாட்கள் மூலமா, இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாய் நம்மளோட இடைபடுகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை, இன்னைக்கு ஆசா தேடினது போல இல்லை ஆண்டவரே, அதுக்கும் மேல நாங்க தேடணும் ஆண்டவரே. ஆமென். எண்ணங்கள் எல்லாமே உம்மை தேடுறது மட்டுமே இருக்கட்டுமே. இந்த உலகத்தையோ காரியங்களையோ, என்னை சுத்தி இருக்கிற விஷயங்களையோ இன்னும் நான் எண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. ஏன்னா இளைப்பாறுதல் வேற எங்கேயும் இல்லை, தேவ சமூகத்தில் மட்டும்தான் இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இளைப்பாறுதல், ரெஸ்ட். மோசே
மோசே ஆண்டு சொன்னார்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தரேன். ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போமா, ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதல் வேணும், என் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லை. அப்போ ஏதோ ஒரு மால் டு கூராபா ஏதோ ஒரு மேடைகள், உலகத்தின் மேடைகள், விக்கிரகங்கள், நமக்கே தெரியாதபடி சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் தேடும் பொழுது கர்த்தர் அந்த பலத்தை நமக்கு தருகிறார். நாம் தேவனை வாஞ்சிக்கும் போது, நாம் தேவனை நெருங்கும் போது கர்த்தர் அந்த சத்துவத்தை நமக்கு தருகிறார். ஆமென். மேடைகளை அகற்றினான், அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. அமெரிக்கைனா அமைதியா இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு படி. நோவா யுத்தம் இல்லாத இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆசை? கரங்களை உயர்த்தி வாங்கிக்கங்க. ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில கர்த்தர் எங்கும் இளைப்பாறுதல் சாலமோன் கட்டளையிட்டார்னு பைபிள் சொல்லுது, அப்படிதானே? தேவன் அவனுக்கு எங்கும் சும்மா வந்துருமா? வராது. நோவார் அமெரிக்கையா இருந்ததுன்னா, நோவார் யுத்தம் இல்லாத இருந்தது. ஆனா ஏன்னா அடுத்த வசனமே அதுல வந்திருக்கு பாருங்க, கர்த்தர் ஆசாவுக்கு இளைப்பாறுதலை. வாசிமா வசனத்தை நல்லா கவனிங்க. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் எல்லாரும் இந்த வார்த்தையை எல்லாரும் வாங்கிக்கணும். கரங்களை உயர்த்தி. எதுலையுமே நமக்கு யுத்தம் இருக்க கூடாது. இனிமே நம்ம இளைப்பாறுதலோடு இருக்கணும். ஐயா ஆமென். இளைப்பாறுதலோடு இருக்கணும். அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஸ்கூல்ல பிரச்சனை, காலேஜில் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, சிந்தனையில பிரச்சனை. கர்த்தர் சொல்றார், இந்த விசுவாசிப்போம், இந்த 6வது மாசம் நம்ம நம்புவோம், இனி எங்க வாழ்க்கையில் கர்த்தர் இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். இது அவருக்கு லேசான காரியம். இது அவருக்கு லேசான காரியம், இளைப்பாறுதல். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இளைப்பாறுதல் தரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடு. சொல்லுவோமா? ஆமென். ஆசையாய் திருப்பாதம் நம்பி வந்தே, திருவாய் நீராய் இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், துன்ப நேரத்திலும். சொல்லலாமா? என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், ஆகா கருத்தார் விசாரித்து என்று கனிவோடனை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என். ஆமென்.
ஆமென். இனு பாதம் நம்பி வந்தே கிருபாய் நீராய் இயேசுவே அமதான்பை தேவ சமூகத்திலே ஆமென் அமதான்பை கண் என்னை கைவிடாதீரும் நாதா என்ன நீந்தை நேரிடினும் ஆஹா ஆஹா உமக்கா யாவும் சகிப்பே உமது பலனீந்திடுவேன். சொல்லலாமா? உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலனீந்திடுமே. திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தே ஆஹா உம்முடைய வல்லமைக்காக நன்றியப்பா, உம்முடைய மகிமைக்காக நன்றியப்பா. உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலவீனப்படுத்துகிற எல்லாம் இன்னைக்கு அகற்றப்படட்டும். எங்களை சோர்வுக்குள்ள ஆகுகிற எல்லாம் இன்னைக்கு மாறட்டும். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு புது பலத்தினால் நிரப்பி ஆண்டவரே இலை பாறுதலுக்குள்ளாக ஆஹா ஆஹா உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து உண்மையாய் வெட்கம் மாடையே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே வெட்கம் மாடையே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாத நம்பி வந்தேன். திருப்பாதத்தை நம்பி வரும்போது இலைப்பாறுதல் வருகிறது. அழகாய் வேதம் சொல் தேவன் அவனுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம், எல்லாரும் சொல்லுங்க, இனி வரும் நாட்களில் இந்த மாதத்தில் தேவன் எனக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டதினால இனி வரும் நாட்கள், இனி வரும் மாதங்கள், இனி வரும் வருஷங்கள், இனி எனக்கு விரோதமான யுத்தம். இனி ஃபினான்ஸ் உங்கள்ட்ட ஃபைட் பண்ணக்கூடாது. நீங்க சொல்லுங்க, இனி ஃபைட்டுக்கு நீ வேலை இல்லை, ஃபினிஷ்ட். கர்த்தர் அந்த யுத்தத்தெல்லாம் முடிச்சிட்டார். கர்த்தர் யுத்தத்தை ஓய பண்ணிட்டார். ஆமென். இனி உனக்கு விரோதமான யுத்தம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க அந்த வசனத்தை மறுபடி அந்த அவன் மறுபடி படிமா அந்த வசனத்தை. கர்த்தர் அவனுக்கு எல்லாரும் இந்த வார்த்தையில ஒரு ஜீவனை பார்க்கிறேன். இதுதான் ரேமா வேர்ட். இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அப்படி ஆவியில் நிரம்புங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ஆண்டவரே, கர்த்தர் ஆசாவுக்கு அதுல உங்க பேரை போல் உங்க குடும்பத்தை பேரை எழுது. கர்த்தர் எனக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் எனக்கு விரோதமான யுத்தம். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. உன்னை பிசாசு நினைச்சான் யுத்தம் பண்ணி உன்னை மொத்தமா கவுத்தலாம் நினைச்சான். யுத்தத்தை பண்ணி 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 உன்னை மொத்தமா நாஸ்தி பண்ணிடலாம் நினைச்சான். ஆனா ஆண்டு சொல்ல, இனி உனக்கு விரோதமான யுத்தம், இனி எனக்கு விரோதமான காரியம், இனி எனக்கு விரோதமான மனுஷர்கள், இனி எனக்கு விரோதமான சூழ்நிலைகள் எதுவும் இனி இல்லாமல் போகும். வாங்கிக்கங்க. இனி எனக்கு விரோதமான யுத்தம் இல்ல.
ஆமென். தேசம் அமெரிக்கா இருந்தது. யுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால யூதாவிலே அரணான பட்டணங்களை ஆசா கட்டினான். எங்க யுத்தம் இல்லையோ அங்கே கட்டப்படுவீர்கள். உங்க குடும்பத்தில் யுத்தம் இல்லைன்னா உங்க குடும்பம் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மை, சத்தியம். நம்ம வாழ்க்கையில் யுத்தம் நடந்துட்டே இருக்குதுன்னா உன்னால யுத்தத்தை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நீ கட்டுகிறதை யோசிக்க முடியாது. ஆனா கர்த்தர் ரெஸ்ட் பண்ணினார்னா இனி நீ கட்டிக்கிட்டே இருப்ப. பட்டணங்களை கட்டுவோம், ராஜ்யங்களை கட்டுவோம், ஊழியங்களை கட்டுவோம், எல்லா வீடுகளை கட்டுவீர்கள். ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மை வைக்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க இனி வர நாட்களை கர்த்தர் கட்டுகிறவர்களாய் கர்த்தர் வைக்க போறார்? ஆமென். எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதம் வேணும்? அமைதி இளைப்பாறுதல் வந்தவனே அவன் பட்டணங்களை கட்ட ஆரம்பிக்கிறான். நாம் கட்டப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம இளைப்பாறுதலா இருக்கணும்னு அர்த்தம். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை? ஆண்டவரே இனி எல்லாம் கட்டப்படட்டும், ஆண்டவரே பாலான நிலங்கள்லாம் கட்டப்படட்டும், என் வாழ்க்கையில் இடிந்து போனவை எல்லாம் எழிந்து போன அலங்கங்கள் மாத்து ராமா சைக்கே ரேமி அம்மா அம்மாவல்ல சொல்லுங்க, இடிந்து போன சகல காரியங்கள் இனி கட்டப்பட போகிறதற்காக நன்றியப்பா. எப்பமோ கட்டப்பட்டிருக்கணும், ஆனா ரொம்ப தாமதிச்சிட்டு ரொம்ப டிலே ஆயிற்று. இனி கர்த்தர் இன்னைக்கு ரெஸ்ட கொடுக்கிறார். கட்ட வேண்டியவைகளை கர்த்தர் கட்ட போகிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், பாலான நிலத்தை பயிர் நிலமாக்குகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இனி கர்த்தர் நமக்காக கட்டுகிற காலம். சரீர பலத்தை கட்டுவார், உங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவார், உங்க பிசினஸ் கட்டி எழுப்புவார், உங்க வேலை காரியத்தில் உங்களை கட்டி எழுப்புவார், உங்க பிள்ளைகள் காரியத்தில் உங்களை கட்டி எழுப்புவார். எதுலெல்லாம் உடைஞ்சு இடிஞ்சு அப்படியே கோணலாய் தெரியுதோ அதுலெல்லாம் கர்த்தர் உங்களை கட்டி அப்படியே டங்ஸ்ல பேசுங்க. லேசான காரியம் உங்களை கட்டுறது, உன் தேவையை சந்திப்பது அவருக்கு லேசான காரியம். நீ பலனுள்ளவன் பலனற்றவன். ஆடிகார் வாங்குவது என்ன வரமாட்டேங்க சத்தம்? BMW வாங்குவது, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குவது, இதெல்லாம் பகட்டுன்னு நினைக்க கூடாது, தேவனுடைய ஆசீர்வாதம் நினைக்க. ஆமென். கர்த்தர் தர வல்லவர் தானே. ஆமா சொல்லுங்களேன். மால்டு ரூகாமா லேசான காரியம். எப்போ எப்படிப்பா? நமக்கு அப்படிதான், ஆனா அவருக்கு அது லேசான காரியம். ஆமென். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு மண்ணை பிசைந்து மனிதனை படைத்ததும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்ததும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளித்ததும் லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளித்ததும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். ஆமென். அருமையான ஒரு வார்த்தை. நமக்கு விரோதமா இனி யுத்தம் இல்லை. இனி கர்த்தர் நமக்கு
நம்மை கட்டக்கூடிய காலம். எல்லாம் உங்க தலை மேல கை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை நீ கட்ட வேண்டிய காலம். எஸ் எஸ், ரொம்ப நாள் காத்திருந்த இதுக்குதான் ஆண்டவரே, எப்ப கர்த்தர் என் வாழ்க்கையை கட்டுவார், என் வாழ்க்கை கட்டப்படும் நம்பிக்கையோடு காத்திரு. இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தருடைய வார்த்தை, தேவ பிள்ளையே இனி கர்த்தர் உன்னை கட்டக்கூடிய காலம். நீ பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பக்கூடிய ஒரு காலம். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்குவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் உன்னை நிரப்பக்கூடிய காலம். Receive it. Receive in the mighty name of Jesus. Receive it. அப்படியே ஆவியில் நிரம்பி அப்படியே அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட்ல, தேவ பிரசன்னத்தை, அந்த வார்த்தை அப்படியே உங்களுக்கு உள்ள கொண்டு போவாங்க. அப்பா எங்களை கட்ட போகிறீர். சத்துரு உன்னை இடிக்க நினைச்சா, சத்துரு உன்னை தரமட்டமாக்க நினைச்சா, ஆனா என் ஆண்டவர் உன்னை கட்டி எழுப்ப காத்திருக்கிறார். அவர் உன்னை கட்டி எழுப்புவார். ஏலேசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி. ஏலேசேர் அனுதினம் சொல்வே நன்றி. லல்லல்லா இயேசு ராஜா, என் இயேசு ராஜா, இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வே நன்றி. ஏலேசேருக்கு நன்றி. நன்றி சொல்லுங்க. கர்த்தர் என்னை கட்ட போகிறார். லல்லல்லா ஏலேசேருக்கு நன்றி அப்பா. லல்லல்லா ஏலேசேர். ஆஹா, விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டி, விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டி. ஒரு போதும் தலை குனியா நாட்களை எனக்கு தந்தி, ஒரு போதும் தலை குனியா. சொல்லலாமா? ஏலேசேருக்கு நன்றி, உதவிகள் செய்வே. ஏலேசேர் ஏலேசேர் இயேசு ராஜா நன்றி, என் இயேசு ராஜா, இயேசுவே ஆஹா இயேசுவே. ஆமென் ஆமென். இயேசு ராஜா, ஆஹா இயேசுவே அனுதினம் சொல்வே நன்றி. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமென். பெரிய பெரிய நன்மைகளை காண போகிறோம். ஆமென். ஆண்டவர் நல்லவர். அந்த அரணான பட்டணங்களை கட்டின கர்த்தர் நம்மை கட்ட போகிறார். அடுத்து 7ஆம் வசனம் வாசிமா. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு. எல்லாம் சொல்லுங்க. செட்டில்மெண்ட். தேவனை தேடும் போது கர்த்தர் நம்மை செட்டில் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். மொத்தத்தையும் கொண்டு வரான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பதாக யுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால இனி இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்களை போட்டு, கோபுரங்கள், வாசல்களை உண்டு பண்ணி, தாழ்பால்களை போட்டு இன்னும் பலப்படுத்து. உன் எல்லைக்குள்ள இனி பிசாசு வரக்கூடாது, உன் எல்லைக்குள்ள வியாதி வரக்கூடாது,
உன் எல்லைக்குள்ளாக நீ சிறுமை வரக்கூடாது, உன் எல்லைக்குள்ள நீ தரித்திரம் வரக்கூடாது. மொத்தமா கவர் பண்ற, மொத்த செட்டில்மெண்ட்டை பண்ணிட்டு கவர் பண்ற. தேவனை தேடும் போது நமக்கு பெரிய கவரிங் இருக்கிறது. ஆமென். தேவனை தேடும் போது பெரிய பாதுகாப்பு. எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனை தேடும் போது எனக்கு பெரிய பாதுகாப்பை தேவன் தருகிறார். என்னை சுற்றிலும், என் குடும்பங்களை சுற்றிலும், என் பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினி மதிலாய், எருசலேமை சுற்றிலும் தேவன் அக்கினி மதிலாய் இருக்கிறார். நம்மளை சுற்றிலும் மதில் எழும்பும். ஆமென். இதை நீங்க ஆவியில ஸ்பிரிட்ல பாருங்க. தேவனை தேடுறான், எவ்வளவு உண்டாகுது பாருங்க. ஆமா, இப்ப சொல்றான் யுத்தம் இல்லாம இருக்கு, நம்ம எல்லாம் சுத்தி கட்டி பலப்படுத்திடுவோம். ஆமென். தேவனை தேடும் போது நமக்கு சுற்றிலும் பாதுகாப்பு. தேவனை தேடும் போது நமக்கு பலன். ஆமென். ஹல்லேலூயா. அதுல அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா தெரியும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். எல்லாம் சொல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இதெல்லாம் வேணுங்க, இதுதாங்க வேணும், இதுதாங்க வசனம், இதுதாங்க வாழ்க்கை. தேவ பிள்ளைகள் இதை புரிஞ்சுக்கோங்க. தேவனை தேடு தேடு தேடு. தேவனை தேடுறதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய். ஹல்லேலூயா. நம் தேவனை தேடினோம், தேடின போது, வா சூப்பர்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றார். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம். இதுதாங்க ரகசியம், இதுதான் ரகசியம். ஆமென். இதுதான் ரகசியம். கிறிஸ்தவம் என்பது எதுல இருக்கு? தேவனோடு இருக்கிற உறவில் இருக்கிறது, தேவனோடு இருக்கிற பிணைப்புள் இருக்கிறது, பரலோக ராஜ்யத்துக்கு உனக்கு இருக்கிற தொடர்புல இருக்கிறது. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். ஆமென். காரியம் வாய்த்தது. அதுக்கு பிறகுதான் நிறைய பேர் யுத்தம் பண்ண வருவாங்க மால்டூல். அப்பதான் இவர் சொல்லுவார், ஆண்டவரை எவ்வளவோ பார்த்துட்டோம், இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இந்த கூட்டத்துக்கு நில்லுங்க, எங்களுக்கு துணை நில்லுங்க. எனக்கு அந்த பிடிச்ச வசனம் வந்து நான் எப்பவுமே ஜெபத்துல பண்ணுவேன். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே. கர்த்தர் மேல அப்படியே திருப்பணும் பாரு. பிரச்சனை எனக்கு இல்ல, உமக்கு. அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென். ஆரம்ப ஊழியத்துல முந்தைய ஆராதனைக்கு நான் போவேன். அப்போ ஒரு ஊழியர் நல்லா ஒரு ப்ராஃபட்டிக் அனாயிட்டிங்ல மூவ் பண்ற ஆளு, ஒரு பேர் என்ன மறந்துச்சு. அப்போ நான் அவர் கூட ஊழியத்துக்கு போகும்போது, அவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னைக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கே வந்தேன்னா ரெட் ஹில்ஸ், 2008 or 2009 நினைக்கிறேன், 2009 ரெட் ஹில்ஸ். அப்போ ரெட் ஹில்ஸ்னோட எனக்கு தெரியாது, சென்னை தான் தெரியாது. ஏதோ ட்ரெயினில் எங்களை புக் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே சென்ட்ரல்லேருந்து எங்களை ஒரு கார், அம்பாசிடர் கார் நினைக்கிறேன், அதில் பிக்கப் பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் அவர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில், நான் கொஞ்சம் இந்த ஊழியர்கள் மேலே கொஞ்சம் நேசம், அவர் மேலே இருக்க அனாயிட்டிங், அவங்க மேலே இருக்கிற கிருபைகளை ரொம்ப வாஞ்சிப்பேன் ஆரம்ப நாட்களில். இப்போ தேவன்ன்றது மட்டும் தான் வாஞ்சிக்கிறேன். அவன் சொல்லுங்க வா. அப்போ அவர் கூட கொஞ்சம் உட்காந்து பேசும்போது அவர் சில அனுபவங்களை சொல்லும்போது, அவர் வந்து அவர் வீடு எப்படி இருக்குன்னா, ஒரு நாட்களில் சாணி முழுகின தரையில் தான் அவர் இருப்பாராம். அவர் சட்டை, அவர் வேலை எங்கே போகும்போது கிழிஞ்ச சட்டையை போகும்போது நிறைய அவங்க படிக்கிற பசங்க அவரை வந்து கேலி பண்ணும்போது அவர் ஒன்னே ஒன்று சொல்லுவார், ஆண்டவர்கிட்ட விஷயம் ஜோம் பண்ணும்போது, இதை பார்த்தா எனக்கு அசிங்கம் இல்லை, இது உங்களுக்கு அசிங்கம்னு சொல்லுவார். அது என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. அதனால அன்னையில இருந்து ஏன் ஜெபமே அப்படி மாறிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுவேன், நான் ஜெபிக்கும் போது என்னை யாராவது அற்பமாகவோ வேர்தனையாவோ பேசிட்டாங்கன்னா, என்னுடைய பொசிஷனை குறித்து, நான் இருக்கிற ஸ்தானங்களை குறித்து யாராவது பேசிட்டாங்கன்னா, அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், அப்பா அவங்க என்ன கேவலமா பேசல, என்னை அழைத்து என் தகப்பனை பேசியிருக்காங்க, நீங்க பார்த்துக்கோங்க. ஆமென். எத்தனையோ முறை அந்த ஜெபத்தை நான் பண்ணியிருக்கிறேன். உடனே ஒன்று சொல்ல, மனுஷன் உன் மேற்கொள்ள விடாதையும். இதெல்லாம் அருமையான ஜெபம், இதெல்லாம் ஆழமான ஜெபம். இதுல இருக்கிற ஜீவன் நீங்களாம் ருசிச்சு பாருங்க. அதை ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மனுஷன் உன் மேற்கொள்ள விடாதையும். இது ஏன் பிரச்சனை கிடையாது.
அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகள் நம்ம நிறைய நேரங்கள்ல நம்மளாவே நம்ம எடுத்துக்கொள்றோம். நீங்க இன்னைக்கு விசுவாசிங்க, ஆண்டவரே இனி இது ஏன் பிரச்சனை கிடையாது, இது இனி உங்க பிரச்சனை ஆண்டவரே. ஆமென். ஆமாயா சொல்லி பாருங்களேன், ஒரு இலைப்பாத்திரம் உன்னை நிரப்போம். அதனாலதான் நம்ம பாடுறோம், ஃபாதர் பாடுவார்ல, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, காலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, காலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அதிசயம் செய். ஆமென். அவன் சொல்றான், தேவனே மனுஷன் நம்ம மேற்கொள்ள விடாதையும். அடுத்த வசனம் 12 வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து முறியடிப்பார், அவர்கள் ஓடி போவார்கள். இந்த புதிய மாதம் சத்துருக்களை கர்த்தர் ஓடி போக பண்ணுவார். உங்க வாழ்க்கைக்கு விரோதமானவைகள், ஊழியங்களுக்கு விரோதமானவைகள், தரிசனத்துக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் ஓடி போகும்படியான கிருபையை தேவன் நமக்கு தருவார். நீங்க இளைப்பாறுதலை காண்பீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென். Ararat Power Ministries.